நம்ம தமிழ்நாட்டில் மாநகராட்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அண்டு எக்ஸாமும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7/10/2024 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 வந்து பார்த்தீங்கன்னா 9:30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய மாநகராட்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அதாவது TNUVAS அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து கால்நடை மருத்துவம் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த கால்நடை மருத்துவத்திலேருந்து தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இங்கே வேக்கன்சின்னு இருக்குது இல்லைங்களா, அந்த வேக்கன்சி நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரீசெண்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து என்னென்ன ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக்கன்சி டீட்டெயிலில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வாக் ஆன் இன்டர்வியூ போஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. 7/10/2024 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு கட் ஆஃபும் சொல்லிவிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்து அனிமல் செக்டர் யூனிவர்சிட்டியிலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக இது வந்திருக்கு. வாக் ஆன் இன்டர்வியூன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து டெம்பரவரியாக தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது 3 இயர் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா நேச்சுரல் அல்லது அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸு, அப்படி இல்லைன்னா MVSC நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. வித் 4 இயரோட உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் டிகிரி வந்து சயின்ஸில் நீங்கள் MD MS இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்றது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிஃபிகேஷன், அதாவது உங்கள்கிட்டருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆனால் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இன்க்ளூடு HRA இந்த மாதிரி அலவுன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 45,000 அண்ட் 46,000 உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து SC ST PH OBC உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இந்த டியூரேஷன் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் பர்மனெண்ட்டாக வைக்கிறதா இருந்தால் அவங்க வச்சுக்கலாம், அவங்களுடைய இஷ்டம். ஆனால் இங்கே டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயரோட உங்களுக்கு லாஸ்ட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அங்கே வேலை செய்கிறது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு இங்கே வந்து வேலை இருக்குமா இல்லையா அப்படின்றத இவங்க முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா, இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். லைப்ரரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும். ப்ளஸ் HRAவோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000-25,000 வரைக்கும் இருக்கும். 50 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்ன் ஓவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுக்கான எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 7/10/2024 அன்னைக்கு காலையில்
10 மணிக்கு சரிங்களா, காலையில் ஷார்ப்பாக 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்குற இந்த நாமக்கல் அட்ரஸில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஜாபும் அங்கே தான் இருக்கும். அண்ட் 10 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலௌடு கிடையாது. அதாவது 9 ஏஎம்லேருந்து 10 ஏஎம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து அலௌடு இருக்கும். அந்த டைம் வந்து யார் யார் வராங்களோ அவங்கள மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இன்டர்வியூக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி, பிஜி அண்ட் பிஎட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி அதோடைய ஒரிஜினல் அண்ட் மார்க் ஷீட் அண்ட் டிசி அண்ட் உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட் அண்ட் உங்களோட ஐடி ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேட் ஃபார்மேட் இது தான். நேம் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர், அதாவது மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, ஏஜ், நேஷ்னாலிட்டி, ஃபாதர் நேம் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸும் கேட்டிருக்காங்க சரிங்களா. மெயில் ஐடி அண்ட் நீங்கள் படிச்சிருக்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் எந்த லெவலில் போயிருக்கீங்க அண்ட் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஏதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அவார்டு வாங்கியிருக்கீங்களா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அவார்டு கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா. ஸோ கைஸ் இதுதான் இந்த ஜாப் வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் அதாவது நாமக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் உரிமைன்னு கூட சொல்லலாம். நாமக்கல்லில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. டிகிரி படித்தவங்க வந்து வேலையே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. அவங்களுக்கு இந்த மெசேஜை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.